ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, உனது ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது எனது அருமை முருகா. தமிழ் மக்களே, தமிழர்களே, தமிழர்கள் எழுச்சி கொண்டு எழக்கூடிய காலம் வந்துவிட்டது. முருகனுடைய அவதாரம் இதோ வந்துவிட்டது. இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்துக்களும் முழுமையாக கண்டிப்பாக தயவு செய்து கேளுங்கள், தள்ளி விட்றாதீங்க. அதாவது இந்த முருகனுடைய மகாநாடு என்பது ஒரு துவக்கமாக கருதுகிறேன். இந்துக்களுடைய எழுச்சி மகாநாடாக இதை கருதுகிறேன். தமிழர்களுடைய எழுச்சி மகாநாடாக நான் இதை கருதுகிறேன். ஏனென்றால் இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு செயலை ஒரு தமிழ்நாடே திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை எழப்போகிறது. வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையே குலுங்க போகுது. அதாவது கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்கிற கோஷம் மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக கூட அமையும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கிறிஸ்தவர்களுடைய கோயில் அவர்களுடைய கையில் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய கோயில் அவங்க கையில் இருக்குது. தமிழர்களுடைய இந்துக்களுடைய கோயில்கள் மட்டும் ஏன் அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தமிழனும் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த மத அரசியல் என்பது உலகத்தில் சூழ்ச்சிகளால் பின்னப்பட்டது. நம்ம இந்து கோயிலுடைய நிர்வாகங்கள் இந்துக்களிடமிருந்து பறிக்கப்பட்டது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போகவே முடியாது. இதன் பின்பு பெரிய சூழ்ச்சியே இருக்கிறது. நல்லா பாருங்கள். நம்ம இந்து கோயில்களுக்குரிய வருமானங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகுது. நம்ம கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு மற்ற கோயில்களுக்கும் மற்ற பணிகளுக்கும் செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இந்து கோயில்கள் எவ்வளவோ இந்து சிவ ஆலயங்கள் தகர்ந்து விட்டன, கண்காணாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் நம்ம எல்லாம் மெஜாரிட்டின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தவறு. இன்றைக்கி நம்ம மைனாரிட்டி. இந்துக்களுக்கான குரலை கேட்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை. இப்போ பாரதிய ஜனதா எடுத்து இதை பண்ணுறாங்க, போற்றுதலுக்குரிய விஷயம். இதே பாரதிய ஜனதா, பிஜேபி இந்துக்கள் மீது அனுதாபிகள் கண்டிப்பாக இந்த இந்து கோயிலை இந்துக்களிடமே ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே அடியனுடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கோரிக்கை. ஒரு இந்து கோயில் இந்து கையில் இருக்கும் பொழுது தான் அதனுடைய நிர்வாகம் எப்படி செய்யணும், கோயில்களுடைய ஆகம விதிகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறைகளை கண்டிப்பாக செய்ய முடியும். அதன் மட்டும் இல்லாமல் இதில் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்துக்களுக்கான அரசியல் ஏன் பிறக்கவில்லை? இந்து கடவுள்களை கொச்சப்படுத்தக்கூடிய, இந்து கடவுள்களை இழிவாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களை ஒற்றுமை அடைய விடாமல் பார்த்து கொள்கிறார்கள். இந்துக்கள் ஒற்றுமை ஆயிட்டாங்கன்னா அவங்க அரசியல் பண்ண முடியாது. ஆகையினால இந்துக்களை பிரிப்பதற்கான வேலைகளே இந்து கோயில்களை அரசு கையில் வச்சுருக்குது. ஒரு சர்ச்சில் இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும், இப்படி தான் செய்யணும்னு அங்கே ஆர்டர் போட்டால் அந்த கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றுறாங்க. ஒரு மசூதியில் அதை செஞ்சாங்கன்னா இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றுறாங்க. ஆனால் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நம்ம கோயில் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம இந்து கோயில் இந்துக்கள் கையில் வரும் பொழுது நமக்கான அரசியல் பிறக்கும். நம்மை பார்த்து அரசியல்வாதிகள் பயப்படுவார்கள். நம் இந்துக்களுக்கான உரிமை முழுவதுமாக கிடைக்கும். நமது உரிமை பறிக்கப்படாது. ஒரு இந்து கோயிலில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ வேலை பார்க்க முடியும். ஒரு சர்ச்சிலேயோ ஒரு பள்ளிவாசல்லையோ போய் ஒரு இந்துவால் வேலை பார்க்க முடியுமா? இதை எந்த இதுவாக யோசிச்சிங்களா? அறநிலைத்துறை என்கின்ற பெயரில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, நம்ம இந்து கோயிலில் வேலை பார்க்க முடியும். ஏன்னா அது அரசாங்க வேலைங்கிற பேரில் அவங்க உள்ளே வந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம கடவுளை பற்றியான பயமோ அக்கறையோ இருக்காது. அப்போது ஒரு இந்து கோயில்களில் இந்த அரசாங்கம் இதை செய்கிறது. இது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. அப்போ இந்த மகாநாடு ஒரு தொடக்க மகாநாடாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துக்கள் இந்த கோயில்களை கையில் எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அந்த கோயிலுக்கு ரெகுலராக போகிறாங்கன்னா அங்கே நீங்கள் அங்கத்தினராக ஆகலாம். அங்கத்தினராக ஆகணும்னா பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. அங்கே உங்கள் பேரை கொடுத்து நாங்கள் இந்த கோயிலுக்கு
அங்கத்தினராக ஆகிறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த கோயில் மூலியமாக குழந்தை பிறப்பதிலிருந்து திருமண காரியத்திலிருந்து இறுதி சடங்கு வரைக்கும் ஐயர்கள் அனுப்பி வைக்கப்படுவாங்க. ஆகம விதிகள் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹோமம் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த கோயில் தலையிடும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அங்கே இலவச திருமண பதிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த கோயில் மண்டபத்திலே நீங்கள் விரும்பினா கல்யாணம் வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கோயில், ஒவ்வொரு இந்து கோயிலுக்குள்ளேயும் இந்துக்களை இணைக்கக்கூடிய சகல விஷயங்கள், குழந்தை பிறப்பதிலிருந்து திருமண காரியத்திலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் பின்னப்பட்டால், இப்போ சர்ச்சிலலாம் அதுதான் பண்ணுறாங்க. அதனால தான் கிறிஸ்தவரானவங்க அங்கேருந்து வெளியே வர மாட்டேங்காங்க. ஏன்னா அவங்களுடைய மரணத்துக்கு சர்ச்சிலேருந்து ஆள் வரும், கல்யாணத்துக்கு சர்ச்சிலேருந்து ஆள் வரும் அப்படிங்கிற ஒரு பின்னலை உள்ளே வச்சுருக்காங்க. அதே செட்டப்பை நம்ம இந்து கோயில்களில் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும். நம்மை பார்த்த அரசியல்வாதிகள் கண்டிப்பாக அச்சம் கொள்வார்கள். நமக்கான அரசியல் பிறக்கும். இன்றைக்கி இந்துக்களை யாராவது மதிக்கிறாங்களா? எந்த அரசியல் தலைவர்களாவது மதிக்கிறாங்களா? ஏன்னா இவங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி, மத சூழ்ச்சியால் நம்மளை பிரித்து ஆண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் 4 கோயில், பெரிய கோயில் இருக்குதா, அங்கே அதுக்கு கீழே வரக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள், விளக்கு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், பூசாரி இல்லாமல் எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கெல்லாம் வருமானங்கள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். எல்லா கோயிலையும் விளக்கு எரியணும். எல்லா கோயிலும் பிரகாசமாக இருக்க வேண்டும். இந்து மத கலாச்சாரங்களை ஒவ்வொரு கோயில்கள்லையும் போதனையாக செய்ய வேண்டும். சர்ச்சில் எப்படி போதிச்சுக்கிட்டே இருக்காங்க, பள்ளிவாசலில் எப்படி போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்து கோயில்களில் எங்கேயாவது போதனைகள் இருக்குதா? இந்து மக்கள் கேட்கக்கூடிய போதனைகள் எந்த கோயிலையாவது நடக்குதா? எதுவுமே இல்லை. இந்து கலாச்சார அடிப்படையில் வரக்கூடிய இசை, நாட்டியம், நடனம் இது ஏதாவது இந்து கோயில்களில் பின்பற்றப்படுகிறதா? இல்லை. இந்து கோயில்களை பற்றியான வரலாறுகள் அங்கே சொல்லப்படுகிறதா? இல்லை. அப்போ எப்படி ஒரு இந்துக்கு இந்து உணர்வு வரும், இந்துக்களை பற்றி தெரிய வரும், எப்படி அதன் மூலியமாக அவங்க விழிப்புணர்வு அடைய முடியும்? அப்போ தொடர்ந்து பல வருடங்களாக நாம் நசுக்கப்பட்டு வருகிறோம். மைனாரிட்டி ஆகிட்டோம். நம்ம சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மெஜாரிட்டி. நீ கிடையாது. நீங்கள் கணக்கெடுங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணக்கெடுத்துட்டு அப்படியே தூத்துக்குடி வரைக்கும் வந்தீங்கன்னா 80% கிறிஸ்தவர்கள், 20% தான் இந்துக்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படியே கரையான் புத்து மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம யாரையும் போய் தொந்தரவு பண்ணுறதில்ல, ஆனால் நம்மளை எல்லாரும் தொந்தரவு பண்ணுறாங்க. ஆகையினால் நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அடிமையாகிட்டு இருக்கோம், ஏதோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இது நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா புரியாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அப்போ முதல் வேலை அறநிலைத்துறையிடம் இருந்து இந்து கோயில்கள் மீட்கப்பட வேண்டும். அப்படி மீட்கப்பட்டால்தான் இந்துக்களுக்கான முழு உரிமையும், இந்துக்களுக்கான ஒற்றுமையும், இந்துக்களுக்கான எதிர்காலமும் உருவாகும். இதை ஒவ்வொரு இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒற்றுமை ஆச்சுன்னா இந்துக்களுக்கு, இந்து கோயில்களுக்கு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும் ஞானமும் இந்துக்களுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு இந்துவும் அரசியல் செய்யும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய தமிழ் மரபுகள் பாதுகாக்கப்படும், நமது கோயில்கள் பாதுகாக்கப்படும். பழைய மாதிரியான ஒரு கலாச்சார சிதைவு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கி ஒவ்வொரு இந்து கோயில்களை சுற்றியும் எத்தனையோ பிற மதக்காரங்க வளைச்சிட்டாங்க. மயிலாப்பூர், நங்கநல்லூர், வடபழனியெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் வேறு மதக்காரங்க தான் சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கள் எல்லாம் காலி பண்ணி போயிட்டே இருக்காங்க. இது தொடர்ந்து நீடித்தால் இந்து மரபையும் தமிழர் மரபையும் பாதுகாப்பது கடினம். ஆகையால் இந்த இந்து அறநிலைத்துறை என்கிற கட்டுப்பாட்டை உடைத்து தமிழர்கள் கையில், இந்துக்கள் கையில் இந்து கோயில்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மகாநாடு அதற்கு அஸ்திவாரமாக அமையட்டும். வெற்றிவேல், வீரவேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.